கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் நடிகர் விஜய் அப்படின்னு ஒரு வீடியோவை தாவேகா அணில் குஞ்சுகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னடாண்டா பேசி இருக்கிறாரு அப்படின்னு பாப்போம். பத்திரிகையாளர்கள் சரமாரியா கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாரு. என்னதான் பேசிருக்கிறாரு பாக்கலாம் அப்படின்னு திறந்தா, மனுஷன் மதுரை ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து கொடைக்கானலுக்கு ஜனநாயகம் ஷூட்டிங்க்கு போறாராம். விரைவில் மதுரை மண்ணுக்கு வருவேன், கட்சி ரீதியாக வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன், தயவு செஞ்சு வேன்லயும் பைக்லயும் என்னை பின்தொடராதீங்க, உங்களோட சர்க்கஸ் வேலையெல்லாம் என் வேனுக்கு முன்னால என் கேரவனுக்கு முன்னால காமிக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. விரைவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் எங்க கேள்வி கேட்ட போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டு எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம். இதத்தான் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக பிரஸ் மீட் வச்சாரு அப்படின்னு இந்த தற்கொலைகள் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. செல்லாது இதெல்லாம் பிரஸ் மீட் கணக்கிலேயே வராது. அரசியல் ரீதியாக பத்திரிகையாளர் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் என்னைக்கு பதில் சொல்ல போறாரு? இல்ல நார்த்ல ஒரு 56 இன்ச் இருக்காரு, 10 வருஷமா பிரஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி இவரும் டிமிக்கி கொடுக்க போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவர்ல நாங்க லேண்ட் ஆகி நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜை என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு